ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. சுட சுட சாதத்தில் இந்த மாதிரி கார முட்டை ஆம்லேட் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு 3 முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டையை ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. 3 முட்டையை வச்சு செஞ்சீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 3 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கூடவே பச்சை மிளகாய், மல்லித்தலை இது எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அகலமான பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இடித்த 4 பல்லு பூண்டு, கருவேப்பிலை கொத்து இதெல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. இதில் இருக்கிற பூண்டு நல்லா வறுபடணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும். இதில் தக்காளிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஜீரகத்தூள், உப்பு, கரம் மசாலா இது 3 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு மசாலாவை எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்ல ஒரு கலர் கிடைக்கும். மசாலாவுடைய பச்சை வாசனை போகணும். 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கு மேலே வதக்கணும் அப்படின்னா மசாலா கரைஞ்சி போய் கசப்பு தன்மை கொடுத்துரும். வதக்கின மசாலா எல்லாத்தையும் பாத்திரத்தினுடைய சென்டரில் வச்சுட்டு இதுக்கு மேலே பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விடுங்க. மசாலாவுடைய சென்டரில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றி விட்டாலே போதும். இதுக்கு மேலே நறுக்கின மல்லித்தலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அது எல்லா பக்கமும் படுற மாதிரி தூவிக்கலாம். மூடி போட்டு நல்லா ஃபுல் சிம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லோ இல்லைனா ஒரு பிளேட்டோ யூஸ் பண்ணி பின்பக்கமாக திருப்பி போடுங்க. அப்படியே கரண்டியை வச்சு திருப்பினோன்னா முட்டை ஆம்லேட் பெருசாக இருக்கிறதுனால உடஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி பிளேட் அப்படி இல்லைனா தோசைக்கல்லை வச்சு திருப்பி போடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான கார முட்டை ஆம்லேட் ரெடி. உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். 2ஆவும் கட் பண்ணிக்கலாம், 4ஆவும் கட் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். இதை கட் பண்ணிட்டு பிரெட்டுக்கு நடுவில் வச்சு கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்தில் இதை அப்படியே போட்டு நீங்கள் மெயின் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சாம்பார் சாதம், காரக்குழம்பு, புளிக்குழம்புன்னு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சுட சுட சாதத்தில் இதை அப்படியே போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ஒன் டைம் ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.